உங்களுக்கு அடுத்த மாதம் கல்யாணம்னு சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பயம் ஃபஸ்ட்டு வருது? ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி, டூ மச் டு ஹேண்டில் சார். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு என்ன பேசிட்டே இருக்கோம், ஈஸியாக நான் பிளாக் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் கல்யாணம்னா அப்படி நான் பண்ண முடியாதே, கூட வாழ்ந்து தானே ஆகணும். சண்டை போட்டாலும் பிளாக் பண்ண முடியாதுங்கிறது அந்த ப்ராப்ளமாக இருக்குது. என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நினச்சி பயமாக இருக்குது? இப்போ ஒரு கார் வாங்குறோம், அதுக்கு நம்ம இஎம்ஐ கட்டுறதுலேருந்து லோன் எல்லாமே அதிகமாகும். நம்ம கல்யாண செலவுன்னு ஒரு கடன் வரும். நம்மளே வந்து நம்ம அலங்கரிச்சிக்கிறதுக்கு இப்போ நிறைய காஸ்ட்லி ஆயிடுச்சு இல்லைங்க சார். ஸோ அதுக்காக நம்ம நிறைய பொருள் வாங்குறப்போ அதுக்கு நிறைய செலவுகள் வரும். அதுவே ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கணும், சமைக்கணும். சார் எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க. எனக்கு சூஸிங் அ பார்ட்னரே பயமாக இருக்குது சார். என்னன்னா பொய் சொல்கிறாங்க சார். ஒரு அலைன்ஸ் வரும்போது நான் எதிர்பார்க்குறது குடிக்கக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது. என்னோட பர்சனல் லைஃப்க்கு அது எனக்கு செட் ஆகாது. ஸோ டிசிப்ளின்டாக இந்த விஷயம் இருக்கணும் அப்படின்றத. ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா நார்மலைஸ் பண்ணுறாங்க சார் குடிக்கிறத. நான் வந்து திருத்தணும்னு எனக்கு அவசியம் இல்லை சார்.